குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், உடனடியா சம்பாதிக்கணும். யாரெல்லாம் பயன்படுத்தணும்னா பொதுமக்களை பயன்படுத்தலாம், குடும்பத்தை பயன்படுத்தலாம், பொண்டாட்டி பிள்ளைய பயன்படுத்தலாம். எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவாரு. சொல்றேனே, உள்ளபடியே இந்த மாதிரி ஒரு அரசியல் அறிவற்ற, அறமற்ற, மனசாட்சியற்ற மனிதரை நான் உலகத்திலே பொறுத்தல. இதோட மொத்த உருவமா விஜய் இருக்காரு. விஜயோட யாரெல்லாம் போட்டி போறான்னு பாத்தீங்கன்னா, கள்ளலாற்றி மார்ட்டினோட மருமகன். இவர் பாத்தீங்கன்னா எந்த கட்சியிலுமே கிடையாது. ஐபேக்னு ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறாரு, திமுக போய் வேலை பாக்குறான். அவங்க வந்து அதுக்கான சம்பளம் வந்து கொடுத்துறாங்க. ஆனா அங்கேயே போய் டீல் பேசுறாரு. 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க, வெளில போடா அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி அடிச்சாங்க. உடனே போயிட்டு விசிகால போய் சேர்றாரு. கோடி கோடியா பணங்களை செலவு பண்றாரு. 10 கோடி ரூபாய் கொடுத்து திருச்சியில வந்து தேசம் காப்ப மாணவர்னு வந்து போறாரு. முழுக்க முழுக்க இவரே செலவை ஏத்துக்கிறாரு. அப்போ உடனே பண்றாருன்னா, ஆட்சியரத்துல பங்கு கேளுங்கன்னு திமுக கிட்ட சொல்லும் போது, இது வேற யாரோ சொல்லுவாங்க, இது வந்து RSS ஓட அஜெண்டான்னு சொல்லிட்டு அவரு விரட்டி அடிக்கிறாரு. அங்க இருந்து நீங்க எங்க போறீங்க? நேரடியா பிஜேபி சொன்னதுனால நீங்க வந்து விஜயோட போறீங்க. இப்ப விஜய் தானே சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனா தானே சொல்லியிருக்காரு, சாரி புஷியானந்த் சொல்லியிருக்காருல்ல, சைக்கிள் மிதிச்சு வந்தவங்க போஸ்டர் ஓட்டினவங்க தான் பதவி சொன்னாங்க. எங்க சைக்கிள் ஓட்டினாரு இவரு? எங்க வந்து போஸ்டர் ஓட்டினாரு? இருக்கிற எவனை வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க. ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் RSS காரன், இவன் ஒரு RSS காரன், வந்து IRS அருண்ராஜ் ஒரு RSS காரன். RSSல இருந்து நிறைய பேர் இப்ப கடைசியா வந்து அந்த சத்யகுமார் வரைக்கும் RSS காரன் தான். அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கும், என்ன சித்தாந்தம் இருக்கும், உங்களை இயக்குவது இவர்கள் தான். இதை தாண்டி உங்களை முதன்மையா இயக்குவது பாத்தீங்கன்னா பிராமண லாபி, திருஷா தான் உங்களை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படிதான் வந்து இருக்கும்போது நீங்க ஒரு நல்ல முடிவோ, தெளிவான முடிவோ, மக்களுக்கான முடிவோ, தமிழ்நாட்டை ஒரு நல்வழிப்படுத்தணுன்ற முடிவோ விஜய் வந்து எடுக்க முடியாது. விஜய் வந்து தமிழகத்துக்கு, அரசியலுக்கு ஒரு சாபக்கேடு.